அனைவருக்கும் வணக்கம் மக்களே. விவசாயத்தை வந்து இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது நம்ம தமிழர்கள் தான். நீங்கள் துபாயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 1950க்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடானாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய காலகட்டத்திலே நம்மலாம் பார்த்தீங்கன்னா 1000-2000 வருஷத்துக்கு மேலே தஞ்சை பெரிய கோயிலே நம்மள ஆண்ட மன்னர்லாம் வாணிபம் கடல் கடந்து போய் இங்கேருந்து போகாத இன்க்ரீடியன்ஸே கிடையாது. மிளகு, ஏலக்காய், டீ எல்லாமே இங்கேருந்து போனது தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும். விஞ்ஞானம் வளராத காலத்திலே கப்பல்லேருந்து இங்கேருந்து போய் வெளிநாடுகளெல்லாம் சாதனை படித்தது நம்ம தமிழர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம். அந்த இயற்கை வளங்கள் வந்து எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம வருங்கால தலைமுறையினருக்கும் நம்ம அதை வந்து காப்பாற்றி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டிவிக்கு அரசாங்கத்தோட கடமையே முக்கியமாக இதுதான். இயற்கை வளங்களை நம்ம எக்காரணத்தை கொண்டோம் யாரையும் கை வைக்க விடக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக கடுமையான சட்டங்களை போட்டு பாதுகாக்கணும். ஒரு மரத்தை வெட்டினா கூட இனி பர்மிஷன் வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டங்கள் எடுத்துன்னு வரணும். ஏரி, குளம், குட்டைகள்லாம் எவ்வளோ இதுன்னு கணக்கு எடுத்து அது எல்லாத்தையும் பராமரிப்பு பண்ணி வைக்கணும். ஏன்னா மழை நீர் வடிகாலே நம்மளுக்கு அதுதான், வெள்ளம் வராமல் தடுக்கிறது அதுதான். அதெல்லாம் ஃப்ளாட்லாம் கட்டி விவரம் இல்லாமல் மக்கள் விற்றுட்டு போயிடறாங்க. அரசாங்கம் வந்து அந்த மாதிரி இடங்களை கணக்கு எடுத்து மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்கிறேன். கோயில் சொத்துக்கள், கோயில் நகைகள் எல்லாத்தையுமே அரசாங்க சொத்துக்கள் அனைத்தையுமே வந்து என்ன பண்ணால் மறு ஆய்வு செஞ்சு அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பக்காவாக வச்சுக்கணும். இயற்கை வளங்களை இப்போ காப்பாற்றின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்வருக்கும் நன்றி, அமைச்சர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி வருங்காலத்துலேயும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் இயற்கை வளங்கள். இன்றைக்கி இயற்கை வளங்களை அழிச்சதுனால தான் பருவமழை கரெக்டான டைமுக்கு வரமாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுல இந்த அரசு கவனம் செலுத்தணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். விமான நிலையம் நம்ம எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். அந்த அழித்த இயற்கை வளங்களை உடனே அவங்க உருவாக்கி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். இயற்கை வளங்களோட முக்கியத்துவத்தை பொதுமக்களும் சரி, அரசாங்கமும் சரி புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.